செவ்வாய்க்கிழமைக்கு எங்கள் ஊர் சந்தைங்க. நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே என்னென்ன காய்கறி எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இத்தனை நாள் நம்ம தோட்டத்துலேயே காய் இருந்ததுங்களா, அதனால் சந்தைக்கு போகிற வேலையெல்லாம் இருந்ததுங்க. இப்போ அடுத்த பேட்சுக்கு இந்த பேட்சுக்கு கேப் விழுந்துடுதுங்க. அதனால் சந்தைக்கு போய் வேணுங்கிற காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாந்தாங்க போயிருந்தேன். பெரிய வெங்காயம் எனக்கு எப்பவுமே உண்டுன்னு முடியுங்க. அதனால் பெரிய வெங்காயம் ஒரு 2 கிலோ வாங்கிட்டுங்க, 50 ரூபாய்ங்க. கத்திரிக்காய் கூறு 20 ரூபாய்ங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கூறு 20 ரூபா கணக்கு தான் இருக்குங்க. உருளைக்கிழங்கு கூறு 20 ரூபாய்ங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பீட்ரூட்டு இது வந்து எப்பவுமே சந்தையில் வாங்குறதாங்க. அது நம்ம தோட்டத்தில் ஓடுறதில்ல. அதெல்லாம் எப்பவுமே கூறு 20ங்க. பாருங்கள், புதினா ஒரு கட்டு 10 ரூபாய் தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. அவரைக்காய்ங்க, என்னதான் நம்ம அவரைக்காய் சந்தையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்தை ஃப்ரெஷ்னஸ் இல்லைங்க, ஆனால் நல்லா தான் இருந்ததுங்க. அதுவும் கூறு 20 தாங்க. கேரட், பீன்ஸு, பூண்டு வந்துட்டு 1 கிலோ 50ன்னு வாங்கினேங்க. இஞ்சி 10 ரூபா, எலுமிச்சம்பழம் 6 காய் 20 ரூபாய்ங்க. அதுக்கப்புறம் தக்காளிங்க. தக்காளி வந்து கிலோ 20 ரூபாய்ங்க. 2 கிலோ வாங்கின்னு தருங்க. தேன் வாழைப்பழம் பாப்பாவுக்கு எப்பவுமே பழம் கொடுப்போம். சக்கரவள்ளி கிழங்கும் பாப்பாவுக்கு கொடுப்பாங்க. அது 1 கிலோ வாங்கி எல்லாருமே வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால் சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்ன்னு வாங்கியிருந்தேங்க. பாருங்கள், இதுதான் நான் வந்து நம்ம ஊர் சந்தையில் வாங்கினது. நீங்கள் உங்கள் ஊர் சந்தைக்கு போவீங்களா? உங்கள் ஊரில் காய்கறியெல்லாம் எப்படி, என்ன ரேட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.